வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே. பரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அன்பு அது பகல் போல் மனம் பரவும், அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாயுனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே. வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. இறை இயேசுவில் அன்பு உறவுகளே, பொதுக்காலத்தின் 24ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வந்திருக்கும் உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று சிலுவையின் வழி உடன்படிக்கையின் மக்களாவோம் எனும் கருத்தில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். கடவுளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்வாழ்வை வழங்கும் ஆற்றல் கொண்டவை, நமக்கு நிலைவாழ்வை பெற்று தருபவை. இந்த நிலைவாழ்வு எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காகவே தந்தையின் திருவுளத்தின் வெளிப்பாடாக இயேசு சிலுவையில் தம்மையே கையளித்தார். அதுவரை குற்றம் செய்தோரின் கொடிய தண்டனைக்கு கருவியாக விளங்கிய சிலுவை திருச்சிலுவை என்ற சிறப்பு தகுதியுடன் மீட்பின் அடையாளமாக மாறியது. நம் இயேசுவின் சிலுவையினாலேயே மீட்கப்பட்டுள்ளோம், புதுவாழ்வு அடைகிறோம். ஆகவே சிலுவையை நம்பிக்கையோடு நோக்குவோம், நமக்கு வரும் சிலுவையை சுகமாக ஏற்போம். திருச்சிலுவையின் ஒளியில் இறைவேண்டல் செய்பவர்களாக திருப்பலியில் பங்கு பெற்றுவோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அகில உலக திரு அவை தாயானவள் திருச்சிலுவையின் மாட்சியை கொண்டாடி மகிழ்கின்றாள். இன்று பொது காலத்தின் 24வது வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்ற போதிலும் செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதி திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். எனவே இன்று திரு அவை தாயோடு இணைந்து நாங்களும் திருச்சிலுவையின் மகிமையை நமது வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளுவோம். இந்த சிலுவையின் மூலம்தான் நாங்கள் மீட்பை பெற்றுக்கொண்டோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடிக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சிலுவையின் மகிமை. முதல் வாசகம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான்.
எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 தொடக்கம் 9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓரென்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்கள் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் அவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை என் மக்களின் அறிவுரைக்கு செவிசாயுங்கள். என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன். முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். இறைவனின் செயல்களை அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர். மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும் இறைவன் தங்கள் மீட்பது என்பதையும் அவர் நினைவில் கொண்டார். அவர்கள் நினைவில் கொண்டனர். இறைவனின் செயல்களை ஆயினும் அவர்கள் உதட்டளவிலே அவரை புகழ்ந்தார்கள். தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றிக் கொள்வதில்லை. அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில்லை. இறைவனின் செயல்களை அவரோ இரக்கம் கொண்டவர்,
அவர்களை அழித்து விடவில்லை. பல முறை தம் கோபத்தை அடக்கிக் கொண்டார். அவர் சினத்தை எல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia. 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 கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 17 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்துக்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில்
மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவிலே நாங்கள் நம்பிக்கை வைத்த மக்களாக இருக்கின்றோம். அப்படி நாங்கள் நம்பிக்கை வைத்தோம் என்றால் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற உரிமை பேறாக அந்த நிலைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற தகுதியை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நிலைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவர் தந்த அந்த மீட்பை நாங்கள் சுவைக்க வேண்டும். என்று நாங்கள் முன்னுரையிலே கேட்டதை போல திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று பொது காலத்தின் 24வது வாரத்தை நாங்கள் ஆரம்பித்தாலும் திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை நாங்கள் சிறப்பான விதத்திலே செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் இதன் வரலாற்று பின்னணியிலே வேதகலாபனைகளுக்கு பிறகு பேரரசர் கான்ஸ்டன்டைனின் அன்னை ஹெலனா இந்த ஆண்டவர் இயேசுவை அறைந்து அந்த சிலுவையை தேடி பிடித்து செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதி 4ஆம் நூற்றாண்டிலே இதை மற்றவர்களுக்கு உலகம் அனைத்தும் பார்ப்பதற்கு காட்சிப்படுத்துகின்றார்கள். அந்த வரலாற்று பின்னணியிலே தான் இந்த செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த சிலுவை நமக்கு உணர்த்தி நிற்பது என்ன? நமது வாழ்க்கையிலே இந்த சிலுவையின் முக்கியத்துவம் என்னதாக விளங்குகின்றது என்று இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை அழைத்து நிற்கின்றன. அவற்றை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது வாழ்க்கையிலே இந்த சிலுவையின் மகிமை எவ்வாறு இருக்கின்றது என்று நாங்கள் சிந்திக்கின்ற போது நாங்கள் ஒரு விடயத்தை தொடங்குகின்றோம் என்றால் சிலுவை அடையாளம் வரைந்து தொடங்குகின்றோம். ஒரு விடயத்தை முடிக்கப் போகின்றோம் என்றால் சிலுவை அடையாளம் வரைந்து முடிக்கின்றோம். இன்னும் நமது வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்வுகளிலே சிலுவை அடையாளத்தை பார்க்கின்றோம். இந்த சிலுவை நமக்கு ஆசீர்வாதத்தின் சின்னமாக, அருளை தருகின்ற சின்னமாக, நமது பாவத்திலிருந்து ஆண்டவர் இயேசு எங்களுக்கு மீட்பை தந்த சின்னமாக சிலுவை விளங்குகின்றது. எனவே அந்த சிலுவை எமது வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான இடத்திலே இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகின்றார், பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கல்வாரி மலையிலே சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அந்த காட்சியை பார்த்து அனைவரும் மீட்பை பெறுகின்றனர். ஆனால் நம்பிக்கையினால் நாங்கள் பார்க்கின்ற போதுதான் மீட்பை பெற்றுக்கொள்ளுவோம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்றனர். ஏனென்றால் ஆண்டவர் எங்களுக்கு மீட்பை தருவதற்காக, எமது பாவ வாழ்விலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகிலே மனிதனாக பிறக்கின்றார். 2வது வாசகத்திலே
தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார்: ஆண்டவர் அடிமையின் வடிவை ஏற்று சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? எனக்காகவும் உனக்காகவும். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் இந்த உலகத்திலே பாவிகளாக இருக்கின்றோம். மனிதனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் நமது பலவீனத்தினாலே நாங்கள் பாவிகளாக இருக்கின்றோம். அந்த பாவ வாழ்விலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமென்றால் ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற அந்த சிலுவையை நமது வாழ்க்கையிலே நாங்கள் தாங்கி செல்ல வேண்டும். நாங்கள் இந்த சிலுவையை பல்வேறு விதத்திலே நமது வாழ்க்கையிலே கொண்டு வாழுகின்றோம். நாங்கள் அணிகலன்களாக இந்த சிலுவையை அணிகின்றோம். இன்னும் நமது செயற்பாடுகளிலே இந்த சிலுவையை நாங்கள் முன்னுதாரணப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த சிலுவைக்குரிய உண்மையான மகத்துவத்தை, மாண்பை நாங்கள் கொடுக்கின்றோமா என்று இந்த வேளையிலே சிந்திக்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல வேளைகளில் இந்த சிலுவை எங்களுக்கு கேளிக்கை கூத்துக்கு ஒரு அடையாளமான சின்னமாக மாறுகின்றது. நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக சிலுவையை அணிந்து செல்லுகின்றோம். பல வேளைகளிலே அந்த சிலுவை எமக்கு தந்த அன்பை, தியாகத்தை, அந்த முக்கியத்துவத்தை, மீட்பை நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சிலுவையிலேதான் தனது உயிரை தியாகம் செய்து எமது பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். அந்த மீட்பை நாங்கள் ஒவ்வொருவரும் சுவைக்க வேண்டுமென்றால் நம்பிக்கையினால் ஆண்டவரை அந்த சிலுவையிலே உற்று நோக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அனைவரும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவருடைய மக்களாக மாற முடியும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதை போல இறைவனின் செயல்களை மறவாதீர்கள். ஆண்டவர் எமக்காக செய்த ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் மறவாமல் ஆண்டவர் நமக்கு தந்த அந்த மீட்பை இந்த சிலுவையினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நமது வாழ்க்கையிலே இந்த சிலுவையை தாங்கி நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்றவர்களாக எமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி
ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்தவர்களாக திரு அவையின் தேவைகளையும் எமது தேவைகளையும் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திருச்சபையின் மகிமையை கொண்டாடுகின்ற இந்நாளில் தாயாம் திரு அவையையும் அதன் தலைவராம் தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரும் சிலுவையின் பாதையில் உறுதியுடன் பயணிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக விளங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையை வாழ்வாக்கு மன்றாடுவோம். இறைவன் அருளிய விடுதலை வாழ்வின் மேன்மையை உணராமல் அவருக்கு எதிராக பேசி தம்மீது தண்டனையை வருவித்து கொண்ட இஸ்ராயலரை போலவே இறைவன் அருளும் அமைதியின் பாதையில் நடவாமல் சண்டை சச்சரவுகள், போர், வன்முறை, தீவிரவாதம் போன்ற அழிவின் பாதைகளை தெரிவு செய்யாமல் நல்வழியில் பயணிக்க தேவையான அருளினை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோருக்காக மன்றாடுவோம். நவீன தொழில்நுட்பத்தின் தாக்குதலால் பல்வேறு தொடர்பு சாதனங்களின் பாவனைகளை அதிகரிப்பு, அதற்கு அடிமையாகி தீமையின் வழியில் செல்லாமல் அறிவையும் ஆற்றலையும் வளர்ப்பதற்கு அவற்றை பயன்படுத்தி சமூகத்தின் முன் உதாரணமாக இளையோரை வாழ ஆவியானவர் தாமே வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாச வாழ்விற்காக மன்றாடுவோம். ஞாயிறு தினங்களில் தனியார் கல்வி, ஆடம்பர சுற்றுலா, வீண் பொழுதுபோக்கு, தொலைக்காட்சி என்பனவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஞாயிறு திருப்பலி, குடும்ப சுபமாலை என்பனவற்றை புறம் தள்ளி வாழும் மக்கள் இறைவன் துணையின்றி எம்மால் எதுவும் இயலாது என்பதனை உணர்ந்தவர்களாக ஞாயிறு திருப்பலியில் பங்கு பெற்றி விசுவாச வாழ்வை காத்து நிலை வாழ்வை எமதாக்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு கணம் அமைதியாக எமது தனிப்பட்ட சொந்த தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். பேரிரக்கத்தின் ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன். அருளை பொழிந்து எமை நீ வாழ்வின் நாயகனே,
நிறைந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை ஏற்றுக்கொண்டே நிறைந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை ஏற்றுக்கொண்டே நிறைந்த மகிழ்ச்சி கண்டே அது மன்னிப்பிலிட கண்டே சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன் முயற்சியை கருகின்றே சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன் முயற்சியை கருகின்றே பிறந்தேன் எனக்குள் தன்னலம் அழிந்து அதனை கொண்டு வந்தேன் நான் அதனை கொண்டு வந்தேன் வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தேன் வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தேன் காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன் அருளை பொழிந்து எமை நீப்பாய் வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தேன் வாழ்வின் நாயகனே நான் வாழ்ந்ததை தர வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையகத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்து எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் மூல இறைவனம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் ஆட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதரான புனித ஜோசவாஸ், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சும்மறியே. உம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சும்மறியே. உம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே. உமக்கு அமைதி அருளும். உமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்கின்றார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மேல் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.